ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருக்குது அனிமேட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டிஃபேக்ட் டிவோரிங் பிளேயர் அப்படிங்கிற மானுவோட 23வது சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 22 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த ஃபைனல் பாஸை எப்படி தோக்கடிக்குதுன்னு பக்காவாக ஒரு பிளானை போட்டு அது கூட சண்டை போட்டு இப்போ அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுங்கடா அப்படின்னா, நம்ம ஹீரோவோட டீமை அதை பண்ணாமல் நம்ம ஹீரோவுக்கு கொஞ்ச நேரத்தில் உசுறு பயத்தை காமிச்சிருப்பாங்க. அப்புறம் கடைசியா ஒரு வழியா நம்ம ஹீரோ பிளான் போட்ட மாதிரியே அந்த கரடியை செத்து போன ஆர்கிருக்கு இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ணி அதை சாப்பிட வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் எப்பா சாமி ஒரு வழியா முடிஞ்சே அப்படின்னு இருப்பான். இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த பியர் மான்ஸ்டரும் அங்க இருந்த எல்லா ஆர்கோட டெட் பாடிஸும் சாப்பிட்டு கொடூரமா எந்திரிச்சு நிக்குது. பார்த்தா அதோட உடம்புல இருந்து நிறைய இடத்துல பிளட் லீக் ஆகுது. நம்ம டீமும் என்னடா இது இன்னும் முடியலையா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறம் அந்த டீமனும் இறந்துருச்சு. அப்போ அந்த சிஸ்டமும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க இந்த கிரிசிலி ஆஃப் பிக் பியர் இதை தோக்கடிச்சிட்டீங்க. இப்போ ஃபைனலா இந்த அன்டிஃபைன்டு ஃப்ராஸ்டர் ஹெல் கேட்டை நீங்க தான் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம மிசோக்கிமோ சியோன்ஜூன் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு எங்களால நிறைய டைம் உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு, அதுக்கு சாரி அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க கவலைப்படுறதுக்கு என்னோட பிளான் தானே காரணம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் லெவலப் ஆகிட்டு இந்த டஞ்சன் ரொம்ப பெருசா இருந்த மாதிரி இருக்கு, எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் இந்த டஞ்சன்ல தான் நிறைய டைம் என்னோட உயிரை பணைய வச்சிருக்கேன், ஆனா அதுக்கெல்லாம் இப்ப கிடைக்க போற ரிவார்டு ஒர்த்து தானே அப்படிங்கிறான். அப்ப நம்ம சோகியும் ரொம்ப டயர்டா வந்துட்டு நீங்க எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணீங்க, அப்புறம் கடைசியில நான் கொஞ்சம் சொதப்பனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறா. மிசோக்கிமோ சோகி நீயும் நல்லாவே ஒர்க் பண்ணன அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சோகி நீ ஒன்னும் மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஏன்னா இதுக்கெல்லாம் என்னோட லாஸ்ட் மினிட் பிளான் தானே காரணம், உன்னோட இடத்துல வேற ஒருத்தங்க இருந்தா என்னோட பிளானை ஒத்துக்கிறதே ரொம்ப கஷ்டம், நீ அதை ஒத்துட்டதுக்கே பாராட்டணும் அப்படிங்கிறான். ஜோகியும் ஓ அப்படியா, நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா என்னால இந்த அளவுக்கு என்னோட பவரை யூஸ் பண்ண முடியும்னு எனக்கே இப்போதான் தெரியும், இதுக்கெல்லாம் நீ போட்ட பிளானும் ஒரு காரணம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே உங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை என்னால மறக்கவே முடியாது, மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா உங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும், அப்புறம் என்னோட முட்டாள்தனமான ஐடியாஸ் எல்லாம் கேட்டு ஃபாலோவும் பண்ணிருக்கீங்க, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு. நான் ஒன்னும் பொய் சொல்லல, என்னோட பாஸ்ட் லைஃப்ல என் கூட வரவங்க ஒரு டைம் கூட இன்ஜுரி ஆகாம யாருமே அந்த கேட்ல இருந்து வெளியே வர மாட்டாங்க, இங்க இருக்க நிறைய கேட்ஸ்ல நிறையவே ரிவார்டு கிடைக்கும், அது கூடவே அதுல இருந்து வெளியே வர சர்வைவர்ஸோட பர்சன்டேஜ் 90, என்னதான் இந்த கேட்ஸ்ல ரிவார்டும் அதிகமா இருந்து சர்வே பண்றவங்களோட பர்சன்டேஜும் ஹையா இருந்தாலும் கூட அந்த 10% டெத்து அதை எதாலையும் ஈடு செய்ய முடியாது. அப்போ நான் என்ன எப்படி கன்வின்ஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா, ஒரு ஹீரோவா ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் சாவு வரும், அந்த மாதிரி ஒரு ஹீரோவா நான் மாறணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்ட்ராங்காக ஆசைப்பட்டேன், அதுவே இந்த லைஃப்ல என்னோட ஒரு கோலாவும் இருந்துச்சு, அதுக்கான ரிசல்ட்டா என்னால தேவையில்லாத உயிரிழப்பை தடுக்க முடிஞ்சிச்சு, இப்போ இந்த 3 பேரு கூட என்னால சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கிறான். அப்ப நம்ம சோகியும் இல்ல என்னால முடியல, எனக்கு ஏதோ மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. நம்ம பார்க்கு மிசோக்கிம்லாம் ஏமா சோகி உனக்கு என்னாச்சு அப்படின்னு கதறாங்க. அப்புறம் நம்ம டீமும் பயத்தோட எதையோ பார்த்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா அந்த ஃபைனல் பாஸ் இறந்த இடத்துல இருந்து ஏதோ லூட் வருது. அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் இந்த கேட்டை கிளியர் பண்ணதுக்கான ஃபைனல் ரிவார்டு, அப்புறம் நீங்க இந்த கேட்டை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணதுக்கான போனஸ் ரிவார்டு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஒரு வழியா இந்த போனஸ் ரிவார்டு கிடைச்சிருச்சு, இது மூலியமா ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண கேட்ல யார் யார் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியான ரிவார்டை செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவனோட ரிவார்டை செலக்ட் பண்றதுக்கு கையை கொண்டு போறான். அப்ப நம்ம ஹீரோவோட கையை இன்னொரு கையை வந்து பிடிக்குது. நம்ம ஹீரோவும் இது என்னடா புதுசாகுதுன்னு பார்த்தா நம்ம காடஸ் அவங்களும் இப்ப என்னோட உண்மையான பவர் என்னன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது உண்மையான பவரா, சரி அதையும் தான் பார்த்துருவோம், எனக்கு என்ன ரிவார்டு கிடைக்குதுன்னு நான் ரொம்பவே எக்ஸைட்டா இருக்கேன் அப்படின்ட்டு அங்க பார்த்தா நிறையவே லிஸ்ட் வருது. அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்து பிளேயர் சியோன்ஜோ ஷின்னுக்கு யூனிக் ரேங்க் ஆர்டிஃபேக்ட் கிடைக்குது, நீங்க இந்த லிஸ்ட்ல இருக்க ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்டை எடுத்துக்கலாம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோலாம் ஒரே ஷாக்ல என்னது யூனிக் ரேங்க் ஆர்டிஃபேக்டா, நான் கூட காடஸோட லக்கு மூலியமா ஏதோ கொஞ்சம் நல்ல ஆர்டிஃபேக்ட் கிடைக்குன்னு பார்த்தா ஒரேடியா டாப் லெவல்ல இருக்க ஆர்டிஃபேக்ட் கிடைச்சிருக்கு, ஏமா காடஸ் உன்னோட பவர் எது நான் தப்பா பேசியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு மிரண்டு போய் நின்னுடுக்கிறான். அப்ப நம்ம காடஸும் இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி, இன்னும் வருங்காலத்துல உன்னோட கனவுல கூட
கூட நினைக்காததெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சிஸ்டத்துல இருந்தோம் காடஸோட ஹிடன் எஃபெக்டான சன் அத்தாரிட்டி இது மூலியமா உங்களுக்கு இப்ப யூனிக் ரேங்க் ஐட்டம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஷாக்லயே அட ஆமா ஹிடன் எஃபெக்ட் இதை நான் மறந்தே போயிட்டேன், இதுவும் எங்களோட கான்ட்ராக்ட்ல இருக்க ஒரு கண்டிஷன் தானே அப்படிங்கிறான். நம்ம காடஸும் இதெல்லாம் உன்னோட எஃபோர்ட்டுக்கு கிடைச்ச ஒரு பலன் தான் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் காடஸே நீ தான் பெஸ்ட், உனக்கு என்ன வேணாலும் கேளு நான் பண்றேன் அப்படின்ட்டு. சரி ஓகே, என்னோட டீம்மேட்ஸும் அவங்களோட ரிவார்டை செக் பண்றதுல பிஸியா இருக்காங்க, எனக்கு என்ன ரிவார்டு கிடைச்சிச்சு அப்படின்னு அவங்களால பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ எனக்கான ஆர்டிஃபேக்டை சூஸ் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு அங்க ஒரு ஆர்டிஃபேக்டை சூஸ் பண்ணிட்டு இதை நான் எடுப்பேன் அப்படின்னு கனவுல கூட நினைக்கல. ஆனா இப்ப இது என்னோட கையில இருக்கு அப்படின்னு ஒரு கிரேட் ஸ்வாட் தான் எடுத்திருக்கான். இந்த ஆர்டிஃபேக்டோட பேர் என்னன்னா கிரேட் ஸ்வாட் ஆஃப் தி ஃபைட்டிங் ஸ்பிரிட். அப்புறம் இதோட எஃபெக்ட் என்னன்னா அட்டாக் 500 பாயிண்ட், அப்புறம் ஸ்ட்ரென்த் 100 பாயிண்ட், அஜிலிட்டி 50 பாயிண்ட். இதோட ஹிடன் எஃபெக்ட் என்னன்னா நாக் பேக் பஸ்ட். இந்த ஹிடன் எஃபெக்ட பத்தி கரெக்டா சொல்லல, இதுக்கு மேல ஏதோ சொன்னாங்க அப்படின்னா நான் சொல்லிடுறேன். அப்புறம் இந்த கிரேட் ஸ்வாட் ஆஃப் தி ஃபைட்டிங் ஸ்பிரிட் இந்த வெப்பனை யாரு வச்சிருக்காங்களோ அந்த வாரியருக்கு ஸ்ட்ரென்த் மட்டும் கிடைக்காது, விண்டு காடோட பிளெஸிங்ஸும் கிடைக்கும். அப்புறம் இந்த வெப்பனை யூஸ் பண்ணக்கூடிய யூசரோட ரெக்கவரி ஸ்பீடும் 10 மடங்கு அதிகமா இருக்கும். நம்ம ஹீரோவும் ஷாக்லயே எனக்கு தெரியும் இந்த மாதிரி யூனிக் டயர் ஆர்டிஃபேக்ட்டுக்கு நிறைய எஃபெக்ட் இருக்கும் அப்படின்ட்டு. சரி ஓகே இனிமே நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு அந்த வெப்பனை எடுத்துட்டு இது என்னடா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த வெப்பன் இது ஏன் வெயிட்டா இருக்கு, என்னோட லைட் அண்ட் ஸ்கில் அது என்னடா ஆச்சு அப்படின்னு செக் பண்றான். அது என்னன்னா இந்த ஸ்கில்லோட ஹிடன் எஃபெக்டை நம்ம ஹீரோ அன்லாக் பண்ணும்போது அதுக்கு பெனால்ட்டியா நம்ம ஹீரோ எக்யூப் பண்ணியிருக்க ஆர்டிஃபேக்டோட வெயிட் 100 கிலோ இருக்கும். நம்ம ஹீரோவும் அதில் இருக்கிறத பொறுமையா படிச்சு பார்த்துட்டு என்னங்கடா இது 100 கிலோ வெயிட்டா, இன்சூரன்ஸ் கம்பெனில கூட இந்த மாதிரி ஏமாத்த மாட்டாங்க, நீங்க என்னடா ஊர் உலகத்துல இல்லாத புது புது ரூல்ஸா போடுறீங்க, இப்போ நான் என்னடா பண்ணட்டும் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறான். அப்ப நம்ம மிசோக்கிமோ சியோன்ஜுன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு உங்க எல்லாத்தையும் பார்க்கும் போது நீங்க நல்ல ரிவார்டை சூஸ் பண்ணிருப்பீங்களாடே அப்படிங்கிறான். அப்ப நம்ம டீமோ ஆமா இது எல்லாம் எங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு, இதுக்கெல்லாம் முழு காரணமும் நீ தான், உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது நான்லாம் ஒன்றும் பண்ண கிடையாது, உங்களோட எஃபெக்டும் இதுல இருக்கு அப்படிங்கிறான். நம்ம மிசோக்கிமோ டே ஓவரா நடிக்காத, இதெல்லாம் நீ பண்ணதுனால தான் எங்களுக்கு கிடைச்சிச்சு, அதனால நாங்க உனக்கு தேங்க்ஸ் சொல்றதுல எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்ட்டு. சரி ஓகே நான் உங்ககிட்ட முக்கியமா ஒன்னு கேட்கணும், இப்போ இந்த பாஸை தோக்கடிக்கும் போது ஒரு மேஜிக் ஸ்டோன் டிராப் ஆனிச்சு இல்ல, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் என்னது மேஜிக் ஸ்டோனா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஓ உங்களுக்கு அது தேவையில்லையா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம சோகியும் இல்ல நாங்க அதை அப்படி சொல்ல வரல, நமக்கு கிடைச்ச லூட்டை நாம பேசி இங்கேயே சமமா பிரிச்சுக்கலான்னு தான் கேட்டோம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஒரு மாதிரி சோகமா ஓ அப்படியா, என்னோட டீம்மேட்ஸை நான் என்ன சொல்லட்டும் அப்படிங்கிறான். அப்ப அவங்க 3 பேரும் நம்ம ஹீரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து ஷாக் ஆயிட்டு டே சியோன்ஜுன் நீ ஒன்னும் கவலைப்படாத, இது உனக்கு ஓகே தானே அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் இந்த பாஸோட லூட் 60 மில்லியன், அப்புறம் இங்க கிடைச்ச மொத்த லூட்டையும் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா 150 மில்லியன், ஆனா என்னால இதை நம்ப முடியல, இல்ல நான் இப்ப சிரிக்க கூடாது வருத்த பண்ணோம் அப்படின்னு பயங்கர கொடூரமா ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம சேனல்ல போட்ட மானுவாவிலேயே இந்த மானுவால இருக்க ஹீரோ கேரக்டரோட வில்லத்தனம் வேற எதுலயுமே இல்ல. அப்புறம் நம்ம டீமும் வெளியே வந்துட்டாங்க. அப்ப நம்ம மிசோக்கிமோ நம்ம சாப்பிட்டு இதை செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைச்சேன், சரி ஓகே இப்ப என்னாலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நாம நெக்ஸ்ட் டைம் இதை கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு எனக்கு கிடைச்ச ஆர்டிஃபேக்டோட ஒர்த்து எவ்வளவு இருக்குன்னு நான் கண்டிப்பா செக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம மிசோக்கிமோ சரி ஓகே நாங்க இங்க இருந்து கிளம்புறோம், நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஓகே நீங்க பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப நம்ம மிசோக்கிமோ சியோன்ஜுன் உனக்கு என்ன வேணாலும் எனக்கு போன் பண்ணு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது மறுபடியும் உனக்கு போன் பண்றதா, சரி ஓகே கண்டிப்பா நான் ஏதாவது தேவைனா உனக்கு கால் பண்றேன் அப்படிங்கிறான். அப்ப நம்ம மிசோக்கிமோ சரி ஓகே சியோன்ஜுன் நான் உன்னை மறுபடியும் மீட் பண்றேன் அப்படின்ட்டு கிளம்புறா. இவளோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தா ஹீரோயினே ஏதோ போட்டுற போறாங்க, போட்டாலும் நல்லா தான் இருக்கும். அப்புறம் கைஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதையும் கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம ஹீரோவும் ஓகே வீட்டுக்கு பார்த்து பத்திரமா போ அப்படின்ட்டு நான் இந்த மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுப்பான்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அப்புறம் நம்ம சோகி பார்க் இவங்க கூட இதே ஃபேஸ் ரியாக்ஷன் தான் கொடுத்தாங்க. சரி ஓகே நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.